وبركاته. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله فجعله شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وجعل فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا ومن تبعهم بإحسان إلى يوم الدين وفجر لهم ينابيع رحمته ورضوانا تفجيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவரது சாந்தி சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மீதும் மற்றும் இந்த மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈதுல் அல்ஹா எனும் பெருநாள் தொழுகையை இந்த திடலிலே நிறைவேற்றி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறார். பெருநாட்களில் ஒரு பெருநாளான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஈதுல் அல்ஹா எனும் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தையும் தரக்கூடிய பெருநாளாக அல்லாஹ் இந்த பெருநாளை நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் முஃமின்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே திருமறை குர்ஆனில் இன்னொரு இறை தூதரை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அது கானத்திலக்கும் உங்களுக்கு ஒரு திட்டமாக அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிமிடத்தில் நபியே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று எந்த இறை தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று முஃமின்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறானோ அந்த இறை தூதருக்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இப்ராஹிமிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே இப்ராஹிமினுடைய நேரிய மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீராக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதனுடைய முக்கியத்துவத்தை அந்த இறை தூதருக்கும் அந்த இறை தூதரை பின்பற்றக்கூடிய உம்மத்தாகிய நமக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? எதனால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வைத்திருக்கிறார்? எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது! மறுமை நாளில் எல்லா மக்களும் எப்படி இந்த உலகத்திலே பிறந்தார்களோ அதே போல எந்த விதமான ஆடையும் இல்லாமல் இறைவனுக்கு முன்னிலையில் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடிய ஒரு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறார், இந்த இப்ராஹிம் கான உம்மா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உம்மத்தாக இருக்கிறார். காரணம், ஒரு உம்மத் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு பணியை தனி நபராக நின்று
அந்த மக்களுக்கு மத்தியில் இறைவன் அல்லாத எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது. இறைவன் அல்லாத கதவுகள், கட்டளைகள், கற்கள், சிலைகள், மனிதனால் வடிவமைக்கப்பட்டவைகள், இது எல்லாமே போலியானது என்று இந்த நாளிலே நாம் முழங்கி இருக்கக்கூடிய தக்பீர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கபீர் என்றால் பெரியது, அக்பர் என்று சொன்னால் மிகப்பெரியது. இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன் என்று இப்படி இறைவனை தக்பீர் சொல்லி இறைவனை பெருமைப்படுத்தி இறைவன் தான் மிகப்பெரியவன், இறைவன் அல்லாத மற்ற எல்லாமே சிறியது என்று ஒரு சங்க நாதத்தை இன்றைக்கு நாம் முழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இறைவன் மிகப்பெரியவன், அவரை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடூர மன்னனுக்கு மத்தியிலே அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு பல சோதனைகளை இந்த உலகத்திலே அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் பல வரலாறுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு நாளிலே அதை குறித்து நாம் பேசிவிட்டு அந்த திடலிலே சில உபதேசங்களை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நம்மிடத்திலே அதன் மூலம் என்ன படிப்பினைகளை நான் பெற்று என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தினேன். இன்னைக்கு ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய பணியை ஒற்றை நபராக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்றால் ஒரு உம்மத்தாக பல நபர்களாக ஒரு ஜமாஅத்தாக இருந்து கொண்டு அந்த பணியை இன்றைக்கு செய்வதில் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு பின்னடைவுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரை வணங்கக்கூடாது என்று வீரியமாக செயல்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை, அதனுடைய வரலாறை அறிந்து அதற்காக எவ்வளவு தியாகங்களை இந்த உலகத்திலே மேற்கொண்டார்கள் என்கிற சத்திய வரலாற்றை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் அந்த சத்தியத்தை போதிக்கக்கூடிய, அந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பணிகளில் இன்றைக்கு எந்த அளவிற்கு நாம் பலகீனமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தோல்வடைந்திருக்கிறோம். அதனுடைய உபரிடங்கள் என்ன? இளைய சமுதாயம், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் இன்றைக்கு சினிமா மோகங்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை கண் முன்னாலே அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏதோ பெருநாள் தொழுகையை தொழுதோம், சில உபதேசங்களை கேட்டோம், கலைந்து சென்றோம், குர்பானியை கொடுத்தோம் என்று அல்லாமல் இந்த பெருநாளின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெற்ற படிப்பினைகள் என்ன? இப்படி இதுவரைக்கும் நான் இப்படி வாழ்ந்து விட்டேன், சில வருடங்கள் என்னிடத்தில் எந்த பணிகளும் இல்லாமல் அப்படியே நான் ஈமானிலே பலகீனமாகிவிட்டேன், இனிமேலும் நான் இப்படி இருக்கக்கூடாது. வளர்ந்து வரக்கூடிய இந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரி பெற்றோராக, ஒரு முன்மாதிரி ஜமாஅத்தாக, ஒரு முன்மாதிரி குடும்பமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும், ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் தங்களுடைய மனதிலே இந்த சிந்தனையை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனைகள், எந்த அளவுக்கு அவர் பொறுமையாக இருந்தார், எவ்வளவு சோதனை அடைந்தார் என்றெல்லாம் வரலாறுகளை படித்து நாம் அப்படியே கலைந்து சென்று விடுகிறோம். அவர்களுடைய சோதனை படிப்பினை என்பது அவர்களோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனைவி எந்த அளவுக்கு சோதனையை மேற்கொண்டார், அவருடைய பிள்ளை எந்த அளவுக்கு சோதனையை மேற்கொண்டார்கள், ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய அந்த தியாகத்தை தான் இன்னைக்கு ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றி சென்றிருக்கக்கூடிய மக்கள் இந்த குறிப்பிட்ட 5 நாட்களிலே அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். ஒரு குடும்பம் செய்த தியாகம், அப்படி என்ன தியாகத்தை செய்தது? இறைவன் இப்படி ஒரு வணக்கமாகவே ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை அல்லாஹ் வந்து கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய தியாகங்கள் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது. ஒரு சிறந்த கணவராக, ஒரு இறை தூதராக, ஒரு தன்னுடைய இறைவன் தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கினார்கள். சிறந்த ஒரு தந்தையாக விளங்கினார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. இந்த அம்சங்களை கொண்டவராக அந்த நபியை முன்மாதிரியாக பெற்றிருக்கக்கூடிய நம்மிடத்தில் நாம் இன்னைக்கு சிறந்த ஒரு தந்தையாக இருக்கிறோமா? இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியாராக நாம் இருக்கிறோமா? இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அடியாராக நாம் இருக்கிறோமா? இந்த நபியினுடைய வரலாறை நாம் படிக்கிறோமே, இந்த நபியினுடைய தியாகத்தை நாம் நினைவு கூறுகிறோமே, அந்த செயல்பாடை கொண்டவர்களாக இன்றைக்கு நான் இருக்கிறேனா? அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பொறுமையாளராக இருந்தார், இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார், சிறந்த ஒரு தாயாக இருந்தார். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும், இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும், என்னுடைய குழந்தைகளுக்கு சிறந்த ஒரு தாயாக நான் இருக்கிறேனா?
என்னுடைய கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த கட்டுப்பட்ட மனைவியாக நான் இருக்கிறேனா? என்னுடைய ரப்புக்கு கட்டுப்படக்கூடிய சிறந்த ஒரு அடியானாக நான் இருக்கிறேனா? என்றைக்காவது நம்மை நாம் சுய பரிசோதனை செய்கிறோமா? நான் தொழுகிறேன், என்னுடைய மனைவி மக்கள் தொழவில்லை என்று கவலைப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். என்னுடைய கணவன் தொழவில்லை என்று கவலைப்படக்கூடிய மனைவிகள் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கான மாற்றங்கள் என்ன? இப்படியே கவலைப்பட்டு நம்முடைய நாட்களை கழித்துக் கொண்டால் என்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு மனப்பான்மை, தியாகம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வை எனக்கு கிடைத்ததை போல என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஏக்கம் ஏன் நம்மிடத்தில் இருக்கிறதே தவிர அதற்கான மாற்றங்கள் என்ன என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவிலே ஒன்று, ரப்பி ஜஅல்னி, இறைவா என்னை நீ ஆக்குவாயாக. இப்படி முகீமஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுபவராக ஆக்குவாயாக. அதோடு நிறுத்தல்ல, ஒரு துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுபவராக நீ ஆக்குவாயாக, என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சந்ததிக்காக பிரார்த்தனை செய்தார். அந்த சந்ததியான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவரை குறித்து திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறார். அப்போ ஒரு தந்தையினுடைய பிரார்த்தனை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படும். நீ எப்படியுமோ நீ சொன்னா கேட்கல அப்படின்னா அதை அப்படியே நம்ம விடக்கூடிய நிலையில் ஒரு கட்டத்தில் வெறுத்து ஒதுக்கி விடுகிறோம். அந்த பிள்ளைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த அழகிய முன்மாதிரியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில நாம் பெறலாம். அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சூரத்துல் மரியமிலே குறிப்பிடுகிறான், வதுக்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இப்ராஹிமே, இஸ்மாயிலே, இந்த வேதத்தில் நபியை நினைவு கூறுகிறாக. இன்னஹு கான சாதிகன், நிச்சயமாக அவர் வாய்மையாளராக இருந்தார். வகான ரசூலன் நபியா, அல்லாஹ்வுடைய நபியாக தூதராக இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே சொல்லுகிறான் என்று சொன்னால், அவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்ததனுடைய விளைவு அவ்வளவு கண்ணியத்தை அவருடைய பிள்ளைக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான். எனவே தன்னுடைய மகனுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் விளங்க வேண்டும். சிறந்த ஒரு தலைவராக, சிறந்த ஒரு பிள்ளைகளை உருவாக்குவதில் ஒரு முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் அப்போதுதான் அந்த குழந்தைகளும் நம்முடைய மனைவியும் கண்குளிர்ச்சி உடையவர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் சொல்கிறானே, ரப்பனா, எங்கள் இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன், என்னுடைய மனைவியின் மூலம், என்னுடைய குழந்தைகள் மூலம் எனக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் மனைவியை பார்க்கும் பொழுது கணவனுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுகிறது, கணவனை பார்க்கும் பொழுது மனைவிக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுகிறது. பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய அந்த கட்டங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மகனை பார்க்கும் பொழுது எனக்கு பொறாமையாக இருக்கிறது. மார்க்கத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடுகள், கொள்கையில் இருக்கக்கூடிய உறுதிகள் நேரத்திற்கு தகுந்தவாறு சமரசம் செய்யக்கூடிய நிலை என்னுடைய பிள்ளைகளிடத்திலே இல்லை. கொள்கையிலே உறுதியுடையவராக இருக்கிறான். நாம் இருந்தால்தான் அதே கொள்கையிலே உறுதி என்பது பிள்ளைகளிடத்திலே பார்க்க முடியும். இன்னைக்கு கொள்கை என்பது வெறுமே வாய் பேச்சாக மட்டுமே மாறிவிட்டது. அப்படிதான் இன்னைக்கு நிலைமைகள் இருக்கிறது. சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது மாதிரி அரசியல் சூழல் என்று சொன்னால் இஸ்லாம் அல்லாத மக்களோடு இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய சூழல், மார்க்கம் தடுக்கக்கூடிய செயல்களில் தோளோடு தோல் இருக்கக்கூடிய நிலையிலே தான் இன்னைக்கு நம்முடைய ஈமான் இருக்கிறது. அப்ப என்ன கொள்கை உறுதி? ஒரு பெருநாளை கொண்டாடுவதில் இருக்கக்கூடிய கொள்கை உறுதி ஏன் இது போன்றுள்ள சரியான கொள்கையை நிலைநாட்டுவதில் நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவைகளில் ஏன் இந்த இஸ்திகாமத் என்பது இல்லை? அப்ப என்ன மாற்றம் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது? இதுவரைக்கும் எத்தனையோ பெருநாள் கொள்கையை நாம் நிறைவேற்றுகிறோம். இதே திடலிலே எத்தனை அறிவுரைகளை நாம் கேட்டிருக்கிறோம், கை கொடுக்கிறோம், கலைந்து செல்கிறோம், நல்ல உணவுகளை உண்கிறோம், குர்பானியை குடிக்கிறோம். மாற்றங்கள் என்பது இன்றைக்கும் அப்படியே மந்த போக்கிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மூமின் என்ற இன்றைக்கு நம்மை நாம் சொல்லிக் கொள்கிறோம் என்றால் நம்மிடத்திலே இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கொள்கையில் அகைதாவிலே என்ன உறுதியோடு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த திரையில் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று தூக்கத்தையே வழக்கமாகி கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மாற்றங்கள் என்பது ஏற்பட வேண்டும், கட்டுப்படுதல் என்பது இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இது காலஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய இறைவன் அவருக்கு கூறினான்,
அவருக்கு நீ கட்டுப்படு என்று உடனே சொன்னார். அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். இன்னைக்கு கட்டுப்படு. இறைவனுடைய வசனத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நான் ஏன் கட்டுப்படுவோம்? எனக்கு சந்தர்ப்பமாக என்னுடைய சூழலுக்கு ஏற்றது மாதிரி இருந்தால் என்னை நான் மாற்றிக்கொள்வேன். இல்லை அப்படின்னு சொன்னால் மறுமைதானே, மன்னரை தானே, அப்பொழுது நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்கிற ரீதியில் தான் பல மக்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பத்திலே இருந்த கொள்கை உறுதியும் விளையாட்டுகளை செய்வதிலும் மூட நம்பிக்கைகளும் இன்றைக்கு மற்ற மக்களிடத்திலே இருக்கிறது இல்லையோ, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் இதெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. ஒரு போட்டோவை நாம் எடுக்கிறோம் என்றால் நிர்பந்தத்தினுடைய கட்டம். ஆனால் எல்லா விஷயத்திலும் ஒரு அரசியல் தலைவரோடு இருந்து கை கோர்த்து நின்று போட்டோ எடுத்துவிட்டு மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களை கலந்துவிட்டு அதிலையும் வேதனை என்னவென்று சொன்னால் ஸ்டேட்டஸ்ல போட்டு நான் இவரோடு இன்றைக்கு நின்று கொண்டேன், இவரோடு நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்ததை போல ஒரு பூரித்த தன்மையோடு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன கொள்கை உறுதி இருக்கிறது? பல காரணங்கள் அதற்கு பின்னால் இருக்கலாம். இருந்தாலும் கூட கொள்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அதிலே நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அதே போல சிறந்த ஒரு மனைவியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப பெண்களும், இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டதை போல அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டுப்பட்டார்கள். இன்னைக்கு பேசுற மாதிரி எதிர்த்தெல்லாம் அன்னைக்கு பேசல. ஒரு வனாந்தர காடு, மக்கா, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி, எந்த ஒரு பறவைகளும் பூச்சிகளும் இல்லாத, ஆள் நடமாட்டம் இல்லாத, எந்த ஒரு வெளிச்சமும் லைட்டும் இல்லாத ஒரு சூழல். இறைவனுடைய கட்டளை என்பதற்காக தன்னுடைய மனைவியும் பிஞ்சு குழந்தையும் விட்டு வருகிறார். அந்த மனைவி கேட்டார், இது உங்களுடைய விருப்பமா, இறைவனுடைய விருப்பமா, யாருடைய கட்டளை? இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படியானால் அந்த ரப்பு எங்களை கைவிட மாட்டான் என்கிற உறுதி ஒரு பெண்ணின் இடத்திலே இருந்தது என்று சொன்னால், எத்தனை பெண்களிடத்தில் அந்த இருந்த உறுதி என்பது இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. கணவனை ஏற்று பேசினார்களா? இந்த பொறுப்பில்லாத ஒரு கணவனாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் இப்ராஹிம் இடத்திலே கேட்டார்களா? அப்படியே கட்டுப்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு பல குடும்பங்களில் பல கணவர்கள் சொல்லுவது, இதெல்லாம் என் மனைவி கேட்க மாட்டாள், இது இந்த விஷயத்திலெல்லாம் அவள் கட்டுப்பட மாட்டாள். இந்த கட்டுப்பாடு என்பது எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியிடத்திலே அந்த கட்டுப்படுதல் என்பது இருந்ததோ, அதே கட்டுப்பாடு என்பது ஒவ்வொரு பெண்களிடத்திலும் ஏற்பட வேண்டும். சிறந்த மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தால் அவர்களிடத்தில் என்ன கட்டுப்பாடு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுவக பன்னுர் மாதாத்தரா, உன்னை நான் அறுப்பதாக கனவு கண்டேன், உன்னுடைய கருத்து என்ன? இன்னைக்கு இது போல ஒரு கேள்வியை தந்தைய பிள்ளைகள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? இவர் என்ன ஒரு சைக்கோவா இருக்கிறாரு, என்ன பேசுறாரு, தெரிஞ்சுதான் பேசுறாரா, என்ன சிந்தனையில இருக்கிறாரு, ஒரு மடையராக ஜாகிலாக என்னுடைய தந்தை இருக்கிறாரு என்கிற வெளிப்பாடுதான் பிள்ளைகளிடத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த நேரத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அபதி, என்னுடைய தந்தையே, இஃஅல் மா துஅமர், உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் நிறைவேற்றுவீராக, அதை நீங்கள் செய்வீராக. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக என்னையே பொறுமையாளர்கள் ஒருவராக பெற்றுக் கொள்வீர். அப்ப எந்த அளவிற்கு தன்னுடைய மகன் தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலேயே இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விதத்தில் கணவனுக்கு கட்டுப்பட்டவராக மனைவி, ரப்பிற்கு கட்டுப்பட்டவராக கணவன், பெற்றோருக்கு கட்டுப்பட்டவராக பிள்ளைகள், இப்படி எல்லா விதத்திலும் மாறி மாறி பூரிப்படையக்கூடிய விதத்தில், ஒரு ஒட்டுமொத்த உலகமும் போற்றப்படக்கூடிய விதத்தில் ஒரு கட்டுப்படுதல் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தில் இருந்தது என்று சொன்னால், அதே போல ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். எனவேதான் ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய நான் விரும்புகிறேன், ஜிஹாத் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னவுடன்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு தாய் இருக்கிறாளா, அந்த தாய்க்கு பணிவிடை செய்து அந்த ஜிஹாதினுடைய அந்தஸ்தை நீ பெற்றுக்கொள். தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், அந்த பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்களா என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் நல்ல ஒரு தர்பியத்தை இன்றைய காலகட்டத்தில் அதை ஒரு கடமையாகவே எடுத்துக்கொண்டு தொழுகைக்கு போ என்று சொல்வதோடு நிறுத்திவிடாமல் நல்ல அகலாக்குகள் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா, நல்ல தர்பியத்தை நான் கொடுத்திருக்கிறேனா, என்னுடைய பிள்ளை தேர்விலே இத்தனை மதிப்பெண்ணை பெற்றுவிட்டான், அவனை எந்த கல்லூரியை சேர்ப்பது, எந்த ஸ்கூலிலே சேர்ப்பது என்பது அதீத ஆர்வத்தை காட்டக்கூடிய நாம் மார்க்க விஷயத்தில் அவனுடைய நிலைப்பாடு இருக்கிறது. கொள்கை விஷயத்தில் அவன் எப்படி இருக்கிறான், இபாதத்தில் அவன் எப்படி இருக்கிறான், எனக்கு கட்டுப்பட்டவனாக, என்னுடைய ரப்புக்கு கட்டுப்பட்டவனாக, என்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டவனாக என்னுடைய பிள்ளை இருக்கிறானா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு கணவனிடத்திலும் குடும்ப தலைவரிடத்திலும் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற ஒவ்வொரு கடமையும் பொறுப்பும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட எப்படி நாம் குடும்பமாக இன்றைக்கு இந்த பெருநாள் திடலிலே ஒன்று கூடியிருக்கிறோமோ, இந்த உலகத்தில் இன்றைக்கு குடும்பமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இதே போல் யா அல்லாஹ் மறுமையிலும் நான் என்னுடைய குடும்பத்தோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தான், அது போன்றுள்ள ஒரு நன்மையை செய்யக்கூடிய நல்ல மக்களாக என்னை இந்த உலகத்திலே வாழச்சி. என்னுடைய குடும்பம் என்பது எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரி குடும்பமாக இருக்கின்ற காரணத்தினால் தான் இன்று வரைக்கும் உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தினுடைய தியாகம் நினைவு கூறப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட நபியை முன்மாதிரியாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாமும் நம்முடைய குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை போல உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கொள்கையிலே எந்த விதத்திலும் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. கொள்கையிலே உறுதியோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக எவர்கள் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறி சும்மஸ்தகாமு அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட ஈமானில் உறுதிமிக்க மக்களாக நேரத்திற்கு தகுந்தார்வால் நம்முடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லாமல் ஒரே கொள்கையில் இறுதி வரைக்கும் உறுதியோடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் ஆக்கியது புரிய வேண்டும். இந்த தொழுகையை நிறைவு செய்து திடலை விட்டு நாம் கலையக்கூடிய நேரத்தில் அடுத்து நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத் என்பது அதாவது குர்பானை கொடுப்பது. இந்த குர்பானின் மூலம் அல்லாஹ் அதனுடைய இரத்தத்தையோ அந்த இறைச்சியோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் தான் அந்த அல்லாஹ்வை சென்றடையக்கூடியதாக இருக்கிறது. இது போன்றுள்ள வழக்கங்களை நிலைநிறுத்துவதில் உறுதியாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விதத்தில் எல்லா சூழலிலும் உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். உலகத்திலே ஆங்காங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு எல்லா விதமான அமைதியையும் ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற முடியாத சூழலில் எத்தனையோ நாடுகள் ஒவ்வொரு நாளும் விடியற்கால எழக்கூடிய நேரத்தில், இரவிலே தூங்கக்கூடிய நேரத்தில் நாளைக்கு நம்முடைய நாட்டினுடைய நிலை, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள் எப்படி இருக்க போகிறது என்கிற அச்சத்தோடு ஒரு நிம்மதி இல்லாத தூக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நிம்மதியோடு வாழக்கூடிய, நிம்மதியாக வேலைகளை செய்யக்கூடிய, நிம்மதியாக தூங்கக்கூடிய எல்லா சூழலையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ரப்பிற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எல்லா விதமான உதவியையும் அமைதியான ஒரு சூழலையும் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அதே போல் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த எத்தனையோ மக்கள் இன்று வரைக்கும் செய்யாத தவறுக்காக ஒரு விசாரணை கைதிகளாகவே இன்று வரைக்கும் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்கள் பெருநாள் தொழுகையை குடும்பத்தோடு நிறைவேற்றாதவர்களாக இந்த பெருநாளைக்காவது என்னுடைய தந்தை வந்து விடுவார், இந்த பெருநாளைக்காவது என்னுடைய கணவர் வந்து விடுவார், இந்த பெருநாளைக்காவது என்னுடைய பிள்ளை வந்து விடுவார், இந்த பெருநாளைக்காவது என்னுடைய குடும்பத்தினர்கள் வந்து விடுவார்கள் என்கிற ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல்
ஆலமீன் குடும்பத்தோடு இந்த பெருநாள் தொழுகை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறையிலே வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்திலே மரணித்த நம்மோடு நெருங்கி பழகிய அன்றாடம் பார்த்து கொண்டிருந்த நமக்கு நேசமான எத்தனையோ மக்கள் கடந்த பெருநாளில் இருந்தார்கள். இந்த பெருநாளிலே இல்லை. நம்முடைய ஊருக்கு மிக அறிமுகமான மர்ஹூம் அதாவது எம்.எம். அஹமது மீரான் இஸ்பாஹி அவர்களும் இந்த உலகத்திலே மரணத்தை தழுவி கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடத்துக்கு மேலாக ஆகிவிட்டது. அவர்களின் மூலமாக எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய வாய்ப்புகளை நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தினார். பல உபதேசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். பல நேர தொழுகைகள் அவர்களுக்கு பின்னால் இருந்து நாம் தொழுதிருக்கிறோம். அப்படி வரைக்கும் இருந்த சாலிகான அந்த ஒரு நபர் இன்னைக்கு மண்ணறையிலே. இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை. எனவே இப்படிப்பட்ட மரணித்த மக்களுக்காகவும் இந்த பெருநாள் திடலிலே நாம் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். எத்தனை பேருடைய மனைவிகள், எத்தனை பேருடைய பிள்ளைகள், எத்தனை பேருடைய பெற்றோர்கள் இன்னைக்கு மரணத்தை தழுவி முதல் பெருநாளாக அந்த குடும்பம் சந்திக்கக்கூடிய சூழல் எல்லாம் இந்த உலகத்திலே அன்றாடம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த மண்ணறையிலே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் இந்த திடலிலே நாம் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்காக அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய இளைய தலைமுறையினர்களுக்காக போதைக்கும் சினிமா மோகத்திற்கும் ரீல்ஸ் வாழ்க்கை ரீலிலே வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தினை கொடுப்பாயாக. சாலியான பிள்ளைகளாக என்னுடைய சமுதாயத்திலே வாழக்கூடிய அந்த இளைஞர்களை நீ மாற்றுவாயாக என்றெல்லாம் அந்த பிள்ளைகளுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் அதிகம் பண்ணி பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருநாள் திடலில் என்ன அறிவுரைகளை நாம் கேட்டோமோ, எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் இருந்ததோ, அதே போல ஒரு கட்டுப்பாடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிமிடம் முதல் என்னிடத்திலும் அது பிரதிபலிக்கும் என்கிற அந்த உயரிய நோக்கத்தோடு இந்த திடலை விட்டு நாம் கலைந்து செல்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருநாள் திடலில் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதிகமான கூலிகளை நமக்கு தந்தருள் புரிவானாக. இந்த உரையை முடிந்ததற்கு பிறகு சில நிமிடங்கள் இந்த திடலிலே அமர்ந்து பிரார்த்தனை செய்து நாம் கலைந்து கொள்வோம். அதே போல வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் வ சாலிஹுல் அமால், எங்களிடத்தில் இருந்தும் உங்களிடத்திலும் இருந்தும் நல்ல அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்கிற அந்த வாழ்த்துக்களை பரிமாறக்கூடிய மக்களாக நாம் அமைவோம். அதன் மூலம் நம்முடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.